நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேசலக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது 7ஆம் பாவகத்தின் பதிவாகும். அப்போ 7ஆம் பாவத்தின் பதிவுனா உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் துலாம், அப்போ துலாம் ராசியின் பதிவாகும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு சூரிய திசையானது 6 வருட காலங்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். செவ்வாய் புத்தியானது உங்களுக்கு 4 மாதம் 6 நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இப்படி ஒவ்வொரு பாவம் போட்டுட்ருப்போம். நீங்கள் அப்படி இப்படி நீங்கள் பலனை பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன சாரங்கள் இருக்குது, துலாம் பாவகத்தில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுவாதி 1 2 3 4 பாதங்கள் இருக்குது. அப்போ விசாகம் 1 2 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதங்கள் மொத்தம் 9 பாதங்கள் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை பாதத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்? ஓகேங்களா? அப்போ லக்னாதிபதி 7க்கு வந்துட்டார். ஓகேங்களா? அப்போ 7க்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா 1 கூட 8 கோடி சாத்தல் இருக்கார். அப்போ 1 கூட 8 கோடி சாத்தல் செவ்வாய் அங்கேருந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நவாம்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இருந்தால் அங்கே சிம்மத்தில் இருப்பார், 2 இருந்தால் இங்கே கண்ணியில் இருப்பார். ஓகேங்களா? அப்போ 6ஆம் இடத்துல இருப்பார். சரி, அதை பற்றி சப்ஜெக்ட் வேறு மாதிரி மாறிடும். நாங்கள் இப்போ பொதுவாக பார்த்துக்குவோம். ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா 7க்கு வரார். அப்போ சித்திரை சாதத்தில் என்ன 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 பலன் அப்படி பார்த்தாக்கா அப்போ 8 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுயசத்தம் இருக்கார். அப்போ இவர் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இவர் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா களத்தை தேடி போவார், கூட்டாளிங்க தேடி போவார். போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் அங்கே வந்து உரிமை கொண்டாடுவாரே தவிர இந்த தசாபுத்தி காலங்களில் அது அதிகரிக்கும். இவர் தான் பிடிவாதம் பண்ணுவார். தேடி போகிறது இவராக தான் இருக்கும், எல்லாம் இவர் தான் தேடுவார். ஆனால் இவர் வழிபாட்டில் இருக்குன்னு நினைப்பார். ஓகேங்களா? இது வந்து என்னதான் செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இவர் என்னதான் இருந்தாலும் அங்கங்கே போய் வாக்குவாதங்கள் பண்ணுவார். ஓகேங்களா? கூட்டாளிட்டு வாக்குவாதம் பண்ணுவார், களத்தை வாக்குவாதம் பண்ணுவார். ஓகேங்களா? சமுதாயத்தில் வாக்குவாதம் பண்ணுவார். இந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணி பிடிவாதம் பிடிப்பார். ஓகேங்களா? அப்போ 1 கூட 8 கோடி அதெல்லாம் ஒரு மாற்றத்தை சந்திப்பார். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுவாதி சாரத்தில் அதாவது சுவாதிங்கிறது ராகுவோட சாரம் இல்லைங்களா? அப்போ ராகுவோட சாரத்தில் செவ்வாய் பயணித்தா என்ன பலன் அப்படின்னு கேட்டாக்கா அப்போ ராகு என்ன இருக்குன்னு பார்க்கணும். பொதுவாக பார்த்துருவோம். அப்போ ராகுவோட சாரத்தில் இவர் இருக்கார், செவ்வாய் இருக்காருன்னு பார்த்தாக்கா அப்போ இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா மதம் மாறி இன விட்டு இனம் இவங்ககிட்ட தான் நம்ம போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவோம், ஒரு கூட்டாளி வச்சுக்குவோம். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம களத்துறதையும் அப்படி தேர்ந்தெடுத்துக்குவோம். ஓகேங்களா? நம்ம கூட்டாக தொழில் பண்ணுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 2 3 ஜாதிக்காரங்க இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஓகேங்களா? இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவ்வாய் இந்த ராகுவோட சாதகம் பார்த்தீங்கன்னா சுவாதியில் நம்மளுக்கு ஒரு வீரியத்தை கொடுப்பார். ஓகேங்களா? பெண்கள் மேலே அதிக ஒரு ஈர்ப்பை கொடுப்பார். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பேர் கொடுக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதெல்லாம் பார்த்து உஷாராக சூதானமாக இருப்பது நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பல் சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா, சொத்த பல், இந்த மாதிரி இந்த தலைமுடி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வரதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் உயிரணுக்கள் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சேதாரமாக கொஞ்சம் ஃபால்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 2 விதமாக கொடுக்கும். கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதானமாக இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல விசாகசாரத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்? ஓகேங்களா? அப்போ விசாகசாரத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் பார்த்தாக்கா இப்போ விசாகசாரத்தில் செவ்வாய் இருந்தால் என்ன பலன்னாக்கா அவர் விசாங்கிறது என்ன 9 கோடி 12 கூடியவன் இல்லைங்களா? அப்போ 9 கோடி 12 கோடி இந்த பாவகத்துக்கு அது 3 கூடியவன் 6 கூடியவன். ஓகேங்களா? 3 கூடியவன் 1 2 3 4 3 கூடியவன் 6 கூடியவன் பாவம் இல்லைங்களா? அப்போ என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஒரு விரயம், ஒரு செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு வருங்க? கல்யாணம் இருந்தால் மனைவிக்கு பண்ணுவீங்க, கூட்டாளிக்கு பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லை தொழிலில் பண்ணுவீங்க, இல்லை வியாபாரத்தில் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இல்லை சமூகத்தில் யாராவது பண்ணுவீங்க, இல்லை சமூக சேவை பண்ணுவீங்க. இந்த மாதிரி மாற்றி உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இந்த தசா புத்தியில் பயணிப்பீங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் பயணித்து பாருங்கள். சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும், அருமையாக நல்லா வருவீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமா சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மகிட்ட இருக்கு, எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லீங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.